நமது பூமியிலிருந்து வாழ்த்துச் செய்திகளுடன் வேற்றுலக மனிதர்களை நோக்கி 43 ஆண்டுகளாக பயணிக்கும் வாயேஜர். ஜூபிட்டர், சனி ஆகிய கிரகங்களின் நிலவுகளில் நீர் இருப்பது உறுதியாகி உள்ள நிலையில் அங்கே உயிரினங்கள் வாழ்கின்றனவா? பல கோடி சூரிய குடும்பங்கள் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் நமது பூமியை போன்றே தோற்றத்திலும் குணத்திலும் இருக்கும் இரண்டாம் பூமி கெப்லர் 452b. வேற்றுலக மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நமது பூமிக்கு அனுப்பும் ரேடியோ சிக்னல்களை நமது விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள தவறிவிட்டனரா? 43 ஆண்டுகளாக 2200 கோடி கிலோமீட்டர் கடந்து நெடும் பயணம் மேற்கொள்ளும் வாயேஜர் விண்கலம் கண்டுபிடித்தது என்ன? அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள மேரிட் தீவு 122 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த தீவில் சுமார் 34,000 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். அட்லாண்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்த சிறிய தீவில்தான் அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான நாசாவிற்கு சொந்தமான ஜான் எஃப் கென்னடி ஸ்பேஸ் சென்டர் என்ற அதிநவீன விண்வெளி ஆய்வு மையம் செயல்பட்டு வருகிறது. 1977 செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் டைட்டன் 3E ரக ராக்கெட்டுகளில் ஒன்று வாயேஜர் 1 என்ற விண்கலத்தை சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்து செல்ல தயாரானது. 1 0 all engine running. வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட வாயேஜர் தனது இலக்கு நோக்கிய பயணத்தை துவங்கியது. நமது சூரிய குடும்பத்தில் உள்ள ஜூபிட்டர், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களை ஆய்விடுவதே இதன் முதற்கட்ட இலக்கு. நமது இரவு நேர வான்வெளியை அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்ய பல்வேறு கருவிகள் தற்போது வந்துவிட்ட நிலையில் 1970களில் கோள்களுக்கு அருகில் சென்று ஆய்வு நடத்துவதே சிறந்த வழி என்று நினைத்த நாசா வாயேஜரை நமது சூரிய குடும்பத்தின் எல்லை வரை அனுப்பி ஆய்வு நடத்துவதாக அறிவித்த போதும் பின்னணியில் வேறொரு இரகசிய திட்டமும் மறைக்கப்பட்டிருந்தது. 1960களில் வடிவமைக்கப்பட்டிருந்த போதும் வாயேஜர் அன்றைய காலகட்டத்தின் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டிருந்தது. பஸ் எனப்படும் இப்பகுதியே விண்கலத்தின் மூளை போன்றது. பல்வேறு பொறியியல் கருவிகள் இப்பகுதியில் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுகின்றன. ஹைகெயின் ஆண்டனா என்ற இந்த பகுதியில் இருந்துதான் 2 அலைவரிசைகள் மூலமாக தான் சேகரித்த தகவல்கள் அனைத்தையும் ஒவ்வொரு நொடியும் பூமிக்கு அனுப்பும் வாயேஜர். வாயேஜரில் பொருத்தப்பட்டுள்ள இந்த 2 டிவி கேமராக்களும் வாயேஜர் செல்லும் வழியெல்லாம் புகைப்படம் எடுத்து அதை தகவல்களாக பூமிக்கு அனுப்பும். மேக்னோமீட்டர் என்ற இந்த பகுதி சூரியனிலிருந்து வரும் காற்றின் வேகத்தை அளவிடுவதோடு சூரியனின் மின்காந்த எல்லைகளை கணக்கிடவும் பயன்படும். வி வடிவிலான இப்பகுதி பிளாஸ்மா கதிர்வீச்சுகள் குறித்தும் ஒவ்வொரு கோளும் எழுப்புகின்ற ஒளியலைகள் குறித்தும் ஆய்வு செய்யும். ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரானிக் ஜெனரேட்டர் வாயேஜரின் இந்த பகுதியே விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு கருவிகள் இயங்குவதற்கு மின்சாரத்தை வழங்குவதோடு வாயேஜர் பயன்படுத்தும் எரிபொருளான
புளுட்டோனியம் 232 என்ற எரிபொருளுக்கு வெப்பத்தையும் உற்பத்தி செய்து தருகிறது. மணிக்கு சுமார் 61,000 கிலோமீட்டர் பயணிக்கும் திறன் கொண்ட வாயேஜர் விண்கலம் சுமார் 73 கோடி கிலோமீட்டர் பயணித்து ஏவப்பட்ட இரண்டாவது ஆண்டான 1979 மார்ச் மாதம் 5ஆம் நாள் அன்று ஜூபிட்டர் கோளுக்கு அருகே வெற்றிகரமாக வந்து சேர்ந்தது. நமது சூரிய குடும்பத்தில் 458 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மிக பழமையான கோள் ஜூபிட்டர் என்பதோடு நமது பூமியை விட 11 மடங்கு அளவில் பெரியதாகவும் உள்ளது. மணிக்கு 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் ஜூபிட்டரில் இருந்து சக்தி வாய்ந்த மின்னல்களும் எரிக்கற்களும் வெளியேறுவதை வாயேஜர் படம் பிடித்தது. ஜூபிட்டரின் இந்த அதிவேக சுழற்சியின் காரணமாக இங்கு ஒரு நாள் என்பது 10 மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும். முற்றிலும் வாயுக்களாலும் ஒரு சில திரவங்களாலும் உருவாகியுள்ள ஜூபிட்டரின் அருகே சென்று ஆய்வு நடத்திய வாயேஜர் ஜூபிட்டர் குறித்தும் அதன் துணைக்கோள்கள் குறித்தும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை பூமிக்கு அனுப்பியது. சூரியனில் உள்ள அதே மூலப்பொருட்களை கொண்டு ஜூபிட்டர் உருவாகியுள்ளது என்பதை உணர்த்திய வாயேஜர் ஜூபிட்டர் கோள் முழுவதும் பல வண்ணங்களில் அடர்த்தியான மேகமூட்டம் இருப்பதையும் வெவ்வேறு நிலைகளில் இங்கு புயல் காற்று வீசுவதையும் கண்டறிந்தது. சிவப்பு நிறத்தில் தோன்றும் ஜூபிட்டர் கோளின் இந்த பகுதி பல 100 ஆண்டுகளாக இங்கு வீசி வரும் ஒரு பெரும் புயல் காற்று என்பதையும் கண்டுபிடித்தது. இந்த சிவப்பு நிற புயல் காற்று நமது பூமியை விட அளவில் பெரியது என்பதையும், புயல் காற்றின் பரப்பளவு ஆண்டுக்காண்டு குறைந்து வரும் அதே வேளையில் காற்றின் வேகம் பல மடங்கு அதிகரித்து வருவது என்பதையும் வாயேஜர் கண்டுபிடித்தது. ஜூபிட்டர் கோளை சுற்றி 79க்கும் அதிகமான நிலவுகள் இருப்பதை கண்டறிந்த வாயேஜர் யூரோப்பா என்ற ஜூபிட்டரின் நிலவு குறித்து பல அரிய தகவல்களை பூமிக்கு அனுப்பியது. (3500 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஜூபிட்டரின் நிலவான யூரோப்பா நமது பூமியின் நிலவை விட சற்று சிறியதாக இருந்தபோதும் பூமியின் துருவ பகுதியில் காணப்படுவது போல் பெரும் அடர்த்தியான உறைபனி படிமத்தை கொண்டுள்ளது. இந்த படிமங்களில் தொடர்ச்சியாக ஏற்படும் வெடிப்புகள் இந்த பனிப்பாறைகளுக்கு கீழ் நன்னீர் இருக்கக்கூடும் என்ற கருதுகோளுக்கு வித்திட்டது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வுகள் யூரோப்பாவில் நீர் இருப்பதை உறுதி செய்தன. உயிரினங்கள் உருவாக நீர் முக்கிய காரணியாக உள்ள நிலையில் யூரோப்பாவில் நீர் இருப்பது உறுதியானது இங்கு உயிரினங்கள் வாழக்கூடும் என்ற அடுத்த கட்ட ஆய்வுக்கு விஞ்ஞானிகளை அழைத்துச் சென்றது. எதிர்கால ஆய்வுகள் ஜூபிட்டரின் நிலவான யூரோப்பாவில் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்பதை உறுதி செய்யும். வெற்றிகரமாக தனது ஆய்வுகளை முடித்த வாயேஜர் 1980ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி சனி கிரகத்தை வந்தடைந்தது. சனி கிரகத்தை சுற்றியுள்ள பெரும் வட்ட வடிவிலான சக்கரம் போன்ற அமைப்பு வாயுமண்டலமாக இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்பி வந்த நிலையில் சனி கிரகத்தை சுற்றி பெருமளவிலான உறைபனி கற்கள் சுற்றி வருவதை கண்டுபிடித்தது வாயேஜர். மேலும் இந்த கற்கள் 3 கிலோமீட்டர் வரை பரப்பளவு கொண்டதாக இருந்த நிலையில் கற்களுக்கு இடையே மிகவும் லாவகமாக பயணித்து சனி கிரகத்தை நெருங்கியது வாயேஜர். வாயுக்களால் ஆன சனி கிரகத்தில் மணிக்கு 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பெரும் புயல் காற்று வீசுவதை கண்டுபிடித்த வாயேஜர் அதன் வடதுருவத்தில் அதிவேகத்தில் சூறாவளி காற்று எப்போதும் வீசுவதையும் கண்டுபிடித்தது. பூமியிலிருந்து சுமார் 147 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சனி கிரகத்தில் வாயேஜர் நடத்திய ஆய்வுகள் சனி கிரகம் குறித்த நமது ஒட்டுமொத்த புரிதலையும் முழுமையாக மாற்றியமைத்தது. சனி கிரகத்தை விட அதன் நிலவுகளில் வாயேஜர் நடத்திய ஆய்வுகள் பெரும் ஆச்சரியங்களை தருவதாக இருந்தன. டைட்டன். இதுவே சனி கிரகத்தின் நிலவுகளில் மிகப்பெரிய ஒன்று.
புதன்கோளை விட பெரிதான டைட்டன் தன்னகத்தே பல்வேறு ரகசியங்களை கொண்டுள்ளது. பூமியை போன்ற நிலப்பரப்பை கொண்ட டைட்டனில் ஆறுகளும் குளங்களும் ஏரிகளும் கடலும் உள்ளன. மணல் மேடுகளையும் தீவுகளையும் கொண்ட இந்த நிலவில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு பாய்ந்தோடும் நதிகளிலும் ஏரிகளிலும் நீருக்கு பதிலாக மீத்தேன் அமிலம் பாய்வது விஞ்ஞானிகளை ஆச்சரியமடைய செய்துள்ளது. டைட்டனின் ஆச்சரியங்கள் ஒரு பக்கம் என்றால், சனி கிரகத்தின் மற்றொரு நிலவான என்சிலாடஸ் மேலும் பல அற்புதங்களை கொண்டுள்ளது. ஜூபிட்டர் கோளின் யூரோப்பா நிலவை போன்று பனிக்கட்டிகளால் மூடப்பட்டுள்ள என்சிலாடஸிலும் பனி வெடிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் இங்கு நடத்திய ஆய்வுகளில் என்சிலாடஸ் நிலவு பனிப்பாறை, நீர் மற்றும் நிலம் ஆகிய 3 கூறுகளையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது தெரிய வந்தது. மேலும் இந்த நிலவிலிருந்து நீராவி வெளியேறுவதும் தெரிய வந்தது. உயிரினம் உருவாக அடிப்படையான நீர், காற்று மற்றும் வெப்பம் ஆகிய 3ம் இங்கு இருப்பது உறுதியானது. சனி கிரகத்தின் நிலவான என்சிலாடஸில் உயிரினம் வாழுமே, ஆனால் அதற்கு காரணம் இதன் அடியில் உள்ள எரிமலைகளே என்பது முக்கிய கருதுகோளாக தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. இது உறுதியாகுமே, ஆனால் உயிரினம் உருவாக சூரியன் அவசியமில்லை என்பது உண்மையாகிவிடும். வாயேஜர் தனது முதற்கட்ட பயணத்தின் இறுதி இலக்கான யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் நோக்கி தனது பயணத்தை துவங்கியது. மற்ற கோள்களை எதிர்கொண்டது போல வாயேஜரால் யுரேனஸ் பக்கம் முழுமையாக சென்று ஆய்வு நடத்த முடியாமல் போனது. ஆயிரத்து 1989 ஆண்டு வாயேஜர் நெப்டியூன் குறித்த ஆய்வை துவங்க அதன் அருகே வந்தது. நமது சூரிய குடும்பத்தின் கடைசி கோளான நெப்டியூன் 3 அடுக்கு உலகமாக இருந்ததோடு பல ரகசியங்களையும் தன்னுள் மறைத்து வைத்திருந்தது. முதல் அடுக்கு குளிர் திரவங்களும் உறைபனி கற்களும் கொண்டதாகவும், 2வது அடுக்கு நீரும் அமிலமும் கலந்த கலவையாகவும், 3வது அடுக்கு பாறையாகவும் இருந்தது. அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் இங்கு வைரக்கற்களின் மழைப்பொழிவையும் ராட்சத அலைகளுடன் கூடிய பெருங்கடல்கள் இருப்பதையும் உறுதி செய்தன. நமது சூரிய குடும்பத்தின் இறுதி எல்லை வரை பயணித்து மனிதகுலத்தின் ஒப்பற்ற சாதனைக்கு அடையாளமாகவும் வாயேஜர் மட்டுமே இந்நாள் வரை இவ்வளவு தூரம் பயணித்த ஒரே விண்கலம் என்ற இருபெரும் சாதனைகளையும் வரலாற்றில் பதிவேற்றம் செய்தது வாயேஜர். வாயேஜரின் கட்டுப்பாட்டு அறை. கடந்த 12 ஆண்டுகளாக வாயேஜர் திரட்டிய அனைத்து தகவல்களையும் பதிவிறக்கம் செய்த நாசா விஞ்ஞானிகள் வாயேஜரின் எரிபொருளை சேமிக்க கேமரா உள்ளிட்ட ஒரு சில கருவிகளை அணைத்து வைத்து வேற்றுலக மனிதர்களை தேடும் வாயேஜரின் 30 ஆண்டு கால நெடும் பயணத்தை துவக்கி வைத்தனர். Hello from the children of planet Earth. As the Secretary General of the United Nations, an organization of 147 member states who represent almost all of the human inhabitants of the planet Earth, I send greetings on behalf of the people of our planet. We step out of our solar system into the universe seeking only peace and friendship to teach if we are called upon. அன்றைய ஐநா மன்றத்தின் தலைவரின் இந்த வாழ்த்துச் செய்தியோடு வேற்றுலக மனிதர்களை நோக்கி பயணிக்கும் வாயேஜரில் ஒரு முக்கியமான பொருளும் பதிக்கப்பட்டுள்ளது.
தங்கத்தினால் ஆன இந்த ஒளித்தகடே வேற்றுகிரக மனிதர்களுக்கு மனித இனம் கொடுக்கும் பரிசாகவும் நம்மை பற்றிய தகவல்களை விளக்கும் குறிப்பாகவும் உள்ளது. பால்வெளி அண்டத்தில் நமது பூமி இருக்கும் இடம் இந்த தங்கத்தகட்டில் குறிக்கப்பட்டுள்ளதோடு இந்த ஒளித்தகடை எப்படி இயக்க வேண்டும் என்பது பற்றிய பல்வேறு குறிப்புகளும் இதில் உள்ளன. அறிவிலும் அறிவியல் வளர்ச்சியிலும் முதிர்ச்சி பெற்ற வேற்றுகிரக மனிதர்களிடம் இந்த ஒளித்தகடு கிடைக்குமேயானால் 1 மணி நேரத்திற்குள் மனிதகுலம் பற்றிய பல்வேறு தகவல்களை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். நமஸ்தே. తెలుగు మాట్లాడే జనముల నుంచి தெலுங்கு, குஜராத்தி மற்றும் ராஜஸ்தானி ஆகிய இந்திய மொழிகளோடு பல்வேறு உலக மொழிகளில் வேற்றுகிரக மனிதர்களுக்கு வாழ்த்துச் செய்திகள் இந்த ஒளித்தகட்டில் பதியப்பட்டுள்ளது. மனித இனத்தின் இருபால் தோற்றம் முதல் குழந்தை பருவம், அதன் வளர்ச்சி, மனிதனின் வாழ்க்கை முறை, மனித இனத்தின் அறிவியல் சாதனைகள் என பல்வேறு தகவல்கள் புகைப்படங்களாக இதில் உள்ளன. நம் பூமியில் அன்றாடம் கேட்கும் பறவைகள் ஓசை தொடங்கி பல்வேறு உயிரினங்களின் சத்தங்களும், டிராக்டர், கார் உள்ளிட்ட மனித கண்டுபிடிப்புகள் ஏற்படுத்தும் சத்தங்கள் வரை இதில் பதிவாகி உள்ளது. இந்த ஒளித்தகட்டை சுமந்து கொண்டு வாயேஜர் தற்போது நமது சூரிய குடும்பத்தின் எல்லைகளை தாண்டி வேற்று கிரகத்தின் எல்லையை நோக்கி பயணித்து வருகிறது என்பதையும் நாசா அண்மையில் உறுதி செய்தது. பல கோடிக்கணக்கான சூரியன்களையும் கோள்களையும் கொண்ட இந்த பேரண்டத்தில் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்ற கேள்விக்கு விடையும் நமது பூமியில் இருந்தே கிடைத்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஹேட் கிரீக் பகுதி பாலைவன பகுதியான இங்கு பெருமளவில் மேகமூட்டங்களும் இடிமின்னல்கள் போன்ற இயற்கை சீற்றங்களும் குறைவு என்பதோடு பெரும்பாலான நேரங்களில் இங்கு தெளிவான வான்வெளியை நம்மால் காண முடியும். சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அமைப்பு வேற்று கிரகத்தில் இருந்து பூமிக்கு ஏதேனும் தகவல் வருகிறதா என்பதை இந்த ரேடியோ டெலஸ்கோப்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது. 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்த ரேடியோ டெலஸ்கோப் கருவிகள் ஒரு சக்தி வாய்ந்த சிக்னலை முதல் முறையாக பதிவு செய்தது. வேற்று கிரகத்தில் இருந்து வந்த இந்த சிக்னல் 72 வினாடிகள் தொடர்ந்தது. வேற்று கிரக உயிரினங்கள் நமது மனித இனத்தோடு நடத்திய இந்த முதல் உரையாடலுக்கு வாவ் சிக்னல் என்று பெயரிடப்பட்டது. நமது பால்வழி அண்டத்திற்கு அப்பால் ஒரு சிறிய சிவப்பு நிற சூரிய குடும்பத்திலிருந்து தொடர்ச்சியாக பூமியை நோக்கி ஃபாஸ்ட் ரேடியோ பஸ்ட் என்ற வகை சிக்னல்கள் வந்த வண்ணம் உள்ளது என்பதை கனடா நாட்டின் கனேடியன் ஹைட்ரஜன் இன்டென்சிவ் மேப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற டெலஸ்கோப் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறது. இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பஸ்ட் சிக்னல் நமது பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் அறிவியல் வளர்ச்சியடைந்த ஓர் உயிரினம் வாழ்ந்து வருகிறது என்பதை உணர்த்துகிறது. 2009ஆம் ஆண்டு முதல் விண்வெளியில் இருந்து கொண்டே பூமியை ஒத்த கோள்களை தேடி வரும் கெப்லர் தொலைநோக்கி ஜூலை மாதம் 2015ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை நிகழ்த்தியது. எல்லா வகையிலும் பூமியை ஒத்த ஒரு புதிய பூமியையும் அதன் சூரியனையும் கண்டுபிடித்தது கெப்லர். கெப்லர் 452b என்று பெயரிடப்பட்ட இந்த கோளை விஞ்ஞானிகள் 2வது பூமி என்றே அழைக்கின்றனர். நமது பூமியை விட 1.5 மடங்கு பெரிதான இந்த கெப்லர் 452b உயிரினங்கள் வாழும் நமது பூமியை போன்றே தோன்றிய போதும் நமது பூமியை விட பல கோடி ஆண்டுகள் பழமையானது. எல்லா விதத்திலும் நமது பூமிக்கு இணையாக இருக்கும் கெப்லர் 452bக்கும் நமது பூமிக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. உயிரினங்கள் வாழக்கூடிய ஹேபிட்டபிள் ஜோன் என்ற பகுதியில் இருக்கும் கெப்லர் 452b தனது சூரியனை சுற்றி வர 385 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். நமது பூமி நமது சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது.
எல்லா விதத்திலும் நமது பூமிக்கு இணையாக உள்ள கெப்லர் 452bயில் ஏன் உயிரினங்கள் வாழக்கூடாது என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் விஞ்ஞானிகள். கெப்லர் தொலைநோக்கி பூமியைப் போன்றே உயிரினம் வாழ தகுதி கொண்ட கோள்களை ஒவ்வொரு நாளும் கண்டுபிடித்து வருகிறது. ஒரு சூரியனை கொண்ட கோள்களையும் 2 சூரியனை கொண்ட கோள்களையும் 3 சூரியனை கொண்ட பூமியை ஒத்த கோள்களையும் கூட கெப்லர் கண்டுபிடித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை நமது பிரபஞ்சத்தில் பூமியை ஒத்த கோள்கள் 4500க்கு மேல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் 42 ஆண்டுகளாக 2200 கோடி கிலோமீட்டரை கடந்து வெற்றிகரமாக பயணித்து செல்லும் வாயேஜர் தனது பயணகாலம் முடிவதற்குள் நிச்சயம் ஒரு நாள் வேற்றுலக மனிதர்களிடம் நமது வாழ்த்துச் செய்தியை கொண்டு சேர்க்கும். அதற்கு முன்பே வேற்றுலக மனிதர்களிடமிருந்து நமக்கு செய்தி வருவதற்கும் வாய்ப்புள்ளது.